முன்பொரு காலத்தில் மன்னர் ஒருவர் இருந்தார். அவருக்கு வயதாகிக் கொண்டே போனதால் அவர் தன் ஒரே மகனை அந்நாட்டின் மன்னராக முடிசூட்டிவிட்டு இறந்து போனார். இதையடுத்து புதிய மன்னர் மக்களை எப்படி ஆளப்போகிறாரோ என்ற எதிர்பார்ப்பு மக்கள் நடுவில் ஏற்பட்டது. இந்நிலையில் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட சில நாள்கள் கழித்து ஒரு சாலை வழியாக சென்றார். அதில் 2 பாலங்கள் இருந்தன. அந்த 2 பாலங்களும் உடையும் நிலையில் இருந்தன. இதனால் அவர் அவற்றை புதிதாக கட்ட முடிவு செய்தார். இதற்குரிய பணத்திற்கு என்ன செய்வது என்று அவர் தன் அமைச்சர்களிடம் கலந்தாலோசித்த போது அவர்கள் மக்கள் மீது வரி விதிக்கலாம் என்றார்கள். மக்கள் மீது வரி விதித்தல் அவர்களுடைய தோளில் மேலும் சுமையை ஏற்றி வைப்பது போன்று இருக்கும். வேறு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள் என்றார் அவர். அப்போது அந்த அமைச்சரவையில் இருந்த ஒரு வயதான அமைச்சர், நாட்டில் பல தேவையற்ற திட்டங்களுக்கு நிறைய பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த திட்டங்களை ரத்து செய்து பணத்தை சேமிக்கலாம், அதை விடவும் போருக்காக மட்டுமே பல கோடி விரயமாகின்றது, அண்டை நாடுகளோடு நாம் நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டால் அந்த பணத்தையும் கொண்டு நாட்டில் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தலாம் என்றார். இதை கேட்டு பெரிதும் மகிழ்ந்த மன்னர் அவரை வெகுவாக பாராட்டினார். மேலும் அவர் சொன்ன பல நல்ல ஆலோசனைகளையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்கி மக்களை நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்தி சென்றார். ஆம், இந்த நிகழ்வில் வரும் மன்னர் தன்னிச்சையாக செயல்படாமல் அமைச்சர்களோடு கலந்தாலோசித்து நல்ல திட்டங்களை செயல்படுத்தி மக்களை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்தார். இன்று நாம் பாட கேட்கின்ற பதிலுரை பாடல் அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக என்கிறது. திருவிவிலிய பின்னணி: எல்லா மன்னர்களாலும் மக்களை நீதியின் பாதையில் வழி நடத்திட முடியாது. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடக்கின்ற ஒருவரால் மட்டுமே மக்களை நீதியின் பாதையில் வழிநடத்த முடியும். ஏனெனில் ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சம்தான் ஞானத்தின் தொடக்கம். நீதிமொழிகள் 1:7. இவ்வாறு தான் மக்களை நீதியின் பாதையில் வழிநடத்துவதற்கு ஞானத்தையும் அருளையும் தர வேண்டும் என்று சாலமோன் மன்னர் பாடுகின்ற பாடல்தான் திருப்பாடல் 72. இத்திருப்பாடலில் சாலமோன் மக்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்கும் ஆற்றலை தாரும் என்று மன்றாடினாலும் அவர் ஆண்டவரோடு நிலைத்திருந்த தொடக்க காலகட்டத்தில் மட்டுமே அவரால் மக்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்க முடிந்தது. அதன் பிறகு அவரது மனம் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றது. இதனால் அவர் மக்கள் மீது மிகுதியான வரிகளை விதித்து அவர்களை கொடுமைப்படுத்தினர். எனவே அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக என்ற வரிகள் நீதியின் அரசராம் இயேசுவுக்கே மிகவும் பொருத்தமாக இருக்கும். இத்தகைய நீதியின் அரசர் நம்மை ஆள நாம் மன்றாடுவோம். சிந்தனைக்கு: நீதியின் கதிரவனாம் ஆண்டவர் நம்மேல் உதிக்க நாம் மன்றாடுவோம். நேர்மையான ஆட்சியாளர்கள் மக்களுக்கு கிடைத்தால் அது மிகப்பெரிய வரம். மக்களாட்சி தத்துவம் செயல்படும் இக்கால கட்டத்தில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு நம் கையில்தான் உள்ளது. எசாயா 9:6. அவரது திருப்பெயரோ அமைதியின் அரசர்.